Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாசி மகத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் கடற்கரையில் திரண்ட இருளர் இன மக்கள் குடில்கள் அமைத்து தங்கி குலதெய்வத்தை வணங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது மாசி மதத்தில் வரும் மாசி மதத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பழங்குடி இருளர் இன மக்கள் ஆண்டுதோறும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுக்கு வருவது உண்டு. அங்கு தங்கள் குலதெய்வமான கன்னியம்மன் மாசி மக பௌர்ணமி என்று கடற்கரையில் அருள்பாலிப்பதாக நம்புகின்றனர். அப்போது அவர்கள் அங்கு அமைந்துள்ள தங்கள் குலதெய்வமான கன்னியம்மனை வணங்கி தங்கள் உறவு முறைகளுக்குள் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் போன்ற சடங்குகளை செய்வது வழக்கம். இதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருளர் இன பழங்குடி மக்கள் மாசி மகத்துக்கு ஒரு நாள் முன்னதாகவே மாமல்லபுரம் கடற்கரையில் ஒன்று கூடுகின்றனர். அப்போது தாங்கள் கொண்டு வந்த தென்னங்கிட்டு மற்றும் துணிகளால் குடில்கள் அமைத்து அங்கு தங்கி சமைத்தும் சாப்பிட்டு வருகின்றனர். இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டாடி மகிழ்கின்றனர். மறுநாள் காலையில் கடற்கரையில் தங்கள் குலதெய்வமான கன்னியம்மனுக்கு மணலில் 7 படிகள் அமைத்து தேங்காய், பூ, பழம் வைத்து வழிபாடு செய்து காது குத்தல், மொட்டை அடித்தல் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். மேலும் மாசி மக தினத்தன்று நிச்சயம் செய்த ஜோடிகளுக்கு எளிமையான முறையில் திருமணம் செய்கின்றனர். அப்போது மணமகன் வேட்டி சட்டை அணிந்தும் மணமகள் கூரை புடவை அணிந்தும் காணப்படுகின்றனர். இதையடுத்து நிகழ்ச்சியின் போது தங்கள் பாரம்பரிய பாடல்களை பாடியும் மணமக்களை மகிழ்விக்கின்றனர். இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட இருளர் இன ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. தங்கள் பாரம்பரியங்களை விட்டுக் கொடுக்காமல் ஆண்டுதோறும் மாமல்லபுரம் கடற்கரையில் ஒன்று திரண்டு எளிமையாக வழிபாடு நடத்தியும் திருமணம் செய்தும் தங்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகின்றனர். இதற்காக மாமல்லபுரம் கடற்கரையில் பழங்குடியின இருளர் மக்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் திறந்து இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.